ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டில்லி என்ன பண்ணிட்டு இருந்தான்? இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஆனா அதை விட ஒரு முக்கியமான கேள்வியா கைதி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல விட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருமே இந்த பிளாட்ல சம்பந்தமே இல்லாம டில்லி வந்து மாட்டிப்பான்னு நினைப்போம். சம்பந்தம் இருக்கு, அவன் பேரு டில்லி. கைதி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் டில்லிக்கு சம்பந்தம் இருக்குன்னு அடைக்கலம் சொல்லி முடிச்சிருப்பான். அப்படின்னா அடைக்கலத்துக்கு டெல்லி யாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சோ கைதியோட செகண்ட் பார்ட் டில்லியோட பிளாஷ்பேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 2 கேள்விக்கான பதில சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து டில்லி, அடைக்கலம், அன்பு இவங்களுக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ஸ பிரசன்ட்ல நடக்கிற போல கொண்டு போவாங்க. இது மட்டும் இல்லாம எல்சியூல ஏஜென்ட் டீனாவை தவிர வேற எந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸும் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அந்த குறைய தீர்க்கிற விதமா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டரை கைதி 2ல கொண்டு வர போறாங்க. அடுத்து தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபேஸ் ஆஃப் டில்லி vs ரோலெக்ஸ். ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. இந்த கிளாஷுக்கு தான் எல்சி ஃபேன்ஸ் பல வருஷமா தவம் கிடக்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த டெட்லி ஃபேஸ் ஆஃப்ல டில்லியோட மெண்டரா விக்ரம் என்ட்ரி கொடுக்க போறாரு. எல்சி ஹிஸ்டரியில இந்த படம் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனா இருக்க போகுது. கைதி 2 மற்றும் எல்சி பத்தின அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க டோடி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.